எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் மேக்கப் சேனலில் ஒரு சம்மர் ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய நான் சொல்கிறேன், ஒரு மேக்கப்பை எப்படி ஸ்வெட் ப்ரூஃப் ஆக்குறது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேக்கப் ஆரம்பிச்சிடலாம். மேக்கப் பண்ண நான் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த மாதிரி ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் போடுறதுக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து ப்ரைமர். இந்த ப்ரைமர் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் ப்ரைமர், வெரி வெரி லைட் வெயிட் ப்ரைமர். ஸோ இந்த மாதிரி ப்ரைமர்ஸ் நம்ம பயன்படுத்தும் போது ஸ்வெட்டிங்கை வந்து நம்ம நல்லாவே குறைக்கலாம். ஸோ இதில் தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். இந்த ப்ரைமர் வந்து லாக்மேல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைமர்ஸ். லாக்மேலன்னு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைமர்ஸ். முடியை கட்டிட்டேன், செம்ம டிஸ்டர்பன்ஸு. ஸோ ஜஸ்ட் இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும், அவ்வளோ தான். இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் அப்படியே ஒத்தி வச்சுக்குவேன், நான் போஸ் இருக்கிறதுனால. மற்ற இடத்துல அப்படியே ஜஸ்ட் அப்ளிகேஷன் தான். ப்ரைமர் வந்து உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி வாங்குங்க, அப்போ தான் அது வந்து உங்களுக்கு வந்து அது சூட் ஆகும். இது வந்து நார்மல் டு ட்ரை ஸ்கின்க்கு நல்லா இருக்கும், ஆயிலிக்கு நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ ஆயிலி ஸ்கின் டைப்புக்குன்னு ஏற்ற ப்ரைமராக பார்த்து வாங்குங்க. ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா. எனக்கு வந்து ட்ரை ஸ்கின், ஸோ எனக்கு இது செட் ஆகுது. நார்மல் டு ட்ரை ஸ்கின்க்கு இது நல்லா இருக்குது. எப்பவுமே உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கினா தான் உங்களுக்கு அது செட் ஆகும். மறக்காமல் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப், லாங் லாஸ்டிங், ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய ஸ்விம்மிங் போகிறவங்க கூட போடுற ஒரு அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட் வந்து கிரைலான் டெர்மா கலர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. எந்த ஒரு லாங் லாஸ்டிங் பிரைடல் இல்லை வந்து ஸ்விம்மிங் இல்லை அண்டர் வாட்டர் மேக்கப் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து த பெஸ்ட் லாங் வேரிங் ஸ்வெட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் பயங்கரமான ப்ராடக்ட். இது வந்து ஒரு வெரி வெரி ஃபுல் கவரேஜ் ப்ராடக்ட்டு. ஸோ இதை வந்து லைட்டாக அப்ளை பண்ணாலே நம்மளுக்கு போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கலர் கரெக்ஷன் பண்ணிக்க போகிறேன். இந்த சம்மரில் இந்த ஸ்வெட்டிங் இதெல்லாம் ஆகும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து பிளாக்கு க்ரேன்னு மாறிடும். ஸோ அதுக்கு கலர் கரெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ கலர் கரெக்ஷன் எனக்கு வந்து எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து கண்களுக்கு கீழே பண்ணிக்கிறேன். கலர் கரெக்ஷன் வந்து ஒன்று ரொம்ப இப்போ இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஆரஞ்சா, அது அப்படியே முகத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக தான் நம்ம போடணும். ரொம்ப ஹெவியாக போட்டோம்னா அது ஆரஞ்சாகவே தான் தெரியும். ஃபவுண்டேஷனே போட்டாலும் அது ஆரஞ்சாகவே தான் தெரியும். நம்மளுக்கு வந்து இது லைட்டாக அப்ளை பண்ணால் நம்மளுக்கு கலர் கரெக்ட் அது பண்ணிடும். நான் வீடியோஸ்லாம் பார்க்குறேன், இந்த இன்ஸ்டாலெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதுதான் வந்து எதுக்கு போடுறோன்ற பர்பஸே வந்து அது பீட் பண்ணி விட்டுருது. கலர் கரெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து என்னோட ஷேட் நான் யூஸ் பண்ண போகிறேன். டிஎஃப்டி தான் என்னோட ஷேடு. ஸோ இது வந்து லைட்டாக அங்கங்கே நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ரொம்பலாம் இதை பண்ண மாட்டேன், பிகாஸ் லைட் ஃபவுண்டேஷன் தான் நம்மளுக்கு தேவை சம்மரில். ரொம்ப வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ லைட்டாக தான் வந்து நான் வந்து போட்டுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கவரேஜ்லாம் வந்து செமையாக கொடுக்கும். ஸோ நம்ம லைட்டாக போட்டோமே அப்படின்லாம் வந்து வருத்தப்படவே வேணாம். ஸோ எவ்வளோ லைட்டாக போடுறோமோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு அது ஸ்வெட் ஆகாமல் பட் ஸ்டில் ஒரு கவரேஜ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து லைட்டாக போடுறது, ஆஸ் வெல் அஸ் ஃபவுண்டேஷன். அப்படி அடுத்தது கண்ணு கீழேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்க, லைட்டாக தான் அப்ளை பண்ணேன், டக்குன்னு கவர் பண்ணிடுச்சு. அவ்வளோ ஃபுல் கவரேஜ் இது.
சான்ஸே இல்லை அந்த ப்ராடக்ட். கன்சீலும் வந்து லைட்டாக நான் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஃபவுண்டேஷன் வெரி லைட் வெயிட்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா ஸ்வெட்டிங்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து நான் கன்சீலர் பயன்படுத்தலாம் அவசியம் கிடையாது. ஏன்னா இதுவே வந்து எல்லா வேலையும் பண்ணிடும். ஸோ அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. அடுத்தது வந்து ப்ளஷ் சம்மருக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப அழகாக காமிக்கும். ஸோ நான் வந்து க்ரீம் ப்ளஷ் தான் அப்ளை பண்ண போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பவுடர் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா ஸ்வெட்டிங்கை குறைச்சிக்கலாம். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இன்னும் லிப்ஸ்டிக் எனக்கு காமிக்கிறேன். ஆமாங்க, ஆரஞ்சே கிடைக்கல எனக்கு. இந்த அளவுக்கு ஒரு க்யூட்டான ஆரஞ்சாக எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நான் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து என்னோட ஹைலைட்டரோட நான் வந்து மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே சீக்ஸில் போட போகிறேன். ரொம்ப அழகாக இருக்கும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேட். ஸோ அதை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த க்ளோலாம் வந்து ஸோ ப்ரிட்டி. இந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு க்ரீம் ப்ளஷ்ஷை வந்து நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இது வந்து நான் இந்த புது பிளெண்டர் ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்னெல்லாம் சொல்ல மாட்டேன். இது நல்லா தான் சொல்லுவேன். இல்லைன்னா நல்லா இல்லைனாலும் வேற ஒரு வீடியோவில் டீல்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது வந்தாலும் இப்போ சொல்கிறதா இல்லை. ஸோ தான் ட்ரை பண்ணுறேன். சும்மாங்க வெறுப்பேற்றுறேன், அவ்வளோதான். இந்த கலர் பாரோட பிளெண்டிடியூட் எப்படி இருக்குன்னு தெரில. நான் ஃபஸ்ட்டு வீடியோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். வெரி பிரிட்டி ஷேட். ஸோ அடுத்தது எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பவுடர் வேணும். இதை வந்து நான் ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணி போகிறேன். ஹெவியாக அப்ளை பண்ணால் கண்டிப்பாக ஸ்வெட்டிங் தான் ஆகும். ஸோ லைட்டாக என்றைக்குமே பவுடர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு லைட் செட் வேணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக வந்து லைட்டாக போட்டுக்கிறேன், அவ்வளோதான். போட்டது எனக்கும் தெரியக்கூடாது, என் முகத்துக்கும் தெரியக்கூடாது, அந்த மாதிரி போடணும். ஸோ அவ்வளோதான். வெரி சிம்பிள் ஃபேஸ் மேக்கப். ரொம்ப ப்ராடக்ட்ஸ்லாம் போடாமல் லைட்டாக ப்ராடக்ட்ஸ் போட்டு கவரேஜும் அந்தளவுக்கு பண்ணாமல் லைட்டாகவே பண்ணிக்கிட்டோம்னா சேஃபாக இருந்துக்கலாம். இல்லைன்னா வழின்னு வழிய போகுது. இப்போ ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஐப்ரோஸ் பண்ண போகிறேன். ஐப்ரோஸ்க்கு நான் வந்து இந்த சுகரோட ஆர்ச் அரைவல் ப்ரோ பென் அதான் பண்ண போகிறேன். இது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது இந்த பென்னு. இதோட ஷேப்பே அந்த மாதிரினால ரொம்ப நேச்சுரலாக நல்லா இருக்குது. ஸோ ஐப்ரோஸ் பண்ணிட்டேன். ஐப்ரோஸ்க்கு அப்புறம் ஐஷேடோவும் வந்து நான் கொஞ்சம் ஆரஞ்சி பீச்சி அந்த மாதிரி ஷேட் தான் வந்து பயன்படுத்த போகிறேன். ஸோ நான் பயன்படுத்த இந்த லாக்மே ப்ரைமரே நான் என் கண்ணுக்கு மேலேயும் நான் போட்டுட்டேன். இந்த ஃபவுண்டேஷன் போட்டேன் இல்லைங்களா, க்ரைலான், அதையும் என் கண்ணுக்கு மேலேயே போட்டேன். ஸோ பேஸாக வந்து வேறு எதுவும் எனக்கு தேவைப்படாது. ஸோ ஐஷேடோவுக்கு நான் அந்த முன்னாடியே இதுக்கு ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். இந்த கார்ஜியஸ் மீ பேலட், இதை தான் வந்து நான் பயன்படுத்த போகிறேன். இதில் இருக்க இந்த ஷேடை தான் நான் வந்து பயன்படுத்த போகிறேன் ஐஸ்க்கு. பியூட்டிஃபுல்லான ஒரு ஆரஞ்சி ஷேட், ஆரஞ்சி பீச் ஷேடுன்னு சொல்லலாம். தப்பாக காமிச்சிட்டேன். இந்த ஷேடு தான், வேறு ஏதோ ஷேடு காமிச்சிட்டேன். இந்த ஷேடு தான் வந்து ஐஸ்க்கு நான் போட போகிறேன். இந்த ஷேட் வச்சு ஐப்ரோஸ் வந்து பண்ண போகிறேன். இது வந்து பேசிக், இது சம்மர் அந்த மாதிரிலாம் இல்லை. ஐப்ரோஸ் ஷேப் பண்ணுறது வந்து ஷேப் பண்ணுறேன், ஹைலைட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். எந்த ஒரு இதுலேயும் வந்து அதை விடவே மாட்டேன். அப்புறம் இன்னும் கார்னர்ஸ் அதையும் வந்து ஸோ அடுத்தது வந்து காஜலுக்கு நான் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஸ்விஸ் பியூட்டியோட இந்த காஜல் தான் பயன்படுத்த போகிறேன். ஸோ another லாங் லாஸ்டிங் ஸ்வெட் ப்ரூஃப் மாதிரி
ப்ரூஃப். ஸோ அதுதான் வந்து ஜஸ்ட் பேசிக் காஜல் தான் பண்ண போகிறேன். நான் வந்து இன்னைக்கு கண்ணு கீழே தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நான் பண்ணுவேன். ஸோ மேலைக்கு பதிலாக கீழே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நான் உள்ளே பண்ண மாட்டேன் ரொம்ப, ஏன்னா எனக்கு க்ளோஸட் ஐஸ், கண்கள் வந்து கொஞ்சம் பக்கம் பக்கம். ஸோ உள்ளேயே பண்ணனா ஒன்றுமே ரொம்ப பக்கமாக தெரியும். அதனால் நான் உள்ளே வரைக்கும் போக மாட்டேன். ஸோ மஸ்காராக்கு காஜல் பண்ணிட்டேன், கண்ணு கீழே தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். மஸ்காராக்கு நான் வந்து இந்த லாரியலோட வால்யூமினஸ் லாஷ் பேரடைஸ் பார்க்கவே டெரராக இருக்குங்க, அந்தளவுக்கு பயன்படுத்தியிருக்கேன். என் ஃபேவரட். இதுவும் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஃபார்முலா. ரொம்ப லைக் லேஷஸ்லாம் வந்து செம்மையாக கொடுக்கும். நான் ரொம்ப பண்ண மாட்டேன். நைட்டுனா நல்லா ஹெவியாக போட்டுக்கலாம். மார்னிங் வந்து ஈவன் தோ இட்ஸ் வாட்டர் ப்ரூஃப் நான் ரொம்ப போட மாட்டேன். அவ்வளோதான், மஸ்காரா முடிஞ்சிருச்சு. அப்புறம் மெயின் விஷயம் லிப்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ லிப்ஸுக்கு மேக்கப் முடிஞ்சிருச்சு. லிப்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி போகிறேன். இதுவும் ஒரு மஸ்ட் இன்க்ரீடியண்ட். நம்ம வந்து இன்க்ரீடியண்ட்டா சமைக்கிறது திங்கிறதுலே இருக்கிறது, ஐ மீன் முக்கியமான ப்ராடக்ட் வந்து மேக்கப் ஸ்ப்ரே, செட்டிங் ஸ்ப்ரே ரொம்ப முக்கியம். ஸோ அதை மட்டும் விட்டுறாதீங்க. இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கான ஒரு அமேசிங்கான ஸ்ப்ரே. மேக்கப் ரெவல்யூஷன்ல இருந்து அவங்க ஸ்போர்ட்ஸுக்கும் வச்சுருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் நீங்கள் மேக்கப் போட்டாலும் அந்த மேக்கப் பிரியாமல் இருக்கிற அளவுக்கு எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ப்ரோஃபிக் ஸ்ப்ரே ரொம்ப பிடிக்கும். வெரி லாங் லாஸ்டிங், முக்கியமாக ஸ்வெட் ப்ரூஃபுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன். நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்சர்வ் ஆகணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 minutes அப்படியே விட்டுட்டு தான் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க. 2-3 minutes போதும் தான். பட் இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபேஸில் அப்படியே விட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ இது செட் ஆகட்டும், நான் கடைசி ஸ்டெப்புக்கு வரேன். ஸ்ப்ரே வந்து செட் ஆகிடுச்சு. இப்போது லிப்ஸ்டிக் வந்து ஒரு பீச்சி பிங்க் லிப்ஸ்டிக் தான் பயன்படுத்த போகிறேன். பயோட்டிக்கோடது. இது வந்து கொஞ்சம் பிங்க் அதிகம், பீச் கொஞ்சம் கம்மி, ஏன்னா நிறைய பீச்சாக இருக்குது முகத்தில். ஸோ அதனால் லிப்ஸில் வந்து பிங்க் அதிகம், பீச் கம்மி, அந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக். ஸோ இதுதான் வந்து சம்மர் ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் லுக். இந்த வீடியோவில் டிப்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ராடக்ட்ஸ் நான் என்னெல்லாம் பயன்படுத்தினேன் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். என்னை வந்து லிங்க்ஸ் ஏன் நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. லிங்க்ஸ் ஏன் நான் போடுறது இல்லைன்னா, ஒரு வெப்சைட்டில் இப்போ நான் நைக்காவோட லிங்க் தான் நான் மோஸ்ட்லி போடுவேன், ஏன்னா அது ஜென்யூனாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில். மற்ற வெப்சைட்டில் அது ஒரிஜினல் ப்ராடக்ட் என்னன்னு ஒரு நம்பிக்கை இல்லாதனால நான் போடவே மாட்டேன். ஸோ சில பேர் என்ன சொல்லி, நீங்கள் கொடுத்த நைக்கா லிங்க்கில் அமேசானில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் முன்னாடிலாம் வந்தனால தான் நான் லிங்க் போடுறது நிப்பாட்டிட்டேன். நீங்களே வந்து க்ரோமில் போட்டு பாருங்கள், தட் இஸ் கூகுள் க்ரோமில் போட்டு பார்த்துட்டு எதில் வந்து எந்த வெப்சைட்டில் கம்மியாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது நல்லதுக்கு தான் நான் பண்ணுறேன். அதனால தான், ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும். ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப்புக்கு நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.